அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பிரேம்குமார், சிறுநீரக சிறப்பு மருத்துவர், தங்கம் மருத்துவமனை, நாமக்கல். நாம் இன்றைக்கி சிறுநீரக நோய் வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பி ஆக்டிவ் அண்ட் ஃபிட். அதாவது ஒரு நாளைக்கு மினிமம் 30 நிமிஷம், அதாவது அரை மணி நேரமாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது உடற்பயிற்சி மேற்கொள்ளணும். அந்த உடற்பயிற்சி நம்ம வாக்கிங், ஜாகிங், இல்லை ஸ்விம்மிங், டான்ஸிங், சைக்கிளிங் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் மினிமம் 30 நிமிஷமாவது உடற்பயிற்சி மேற்கொள்ளணும். அடுத்த முறையாக உணவு பழக்கம். நம்ம உணவு பழக்கம் எப்படி இருக்கணும்னா, ஒரு பேலன்ஸ் டயட்டாக இருக்கணும். அதாவது மாவுச்சத்து, புரதச்சத்து, நார் சத்து எல்லாமே கலந்ததாக இருக்கணும். நம்ம தினசரி உட்கொள்கிற இட்லி, தோசை, அரிசி, சாதம் அது எல்லாமே மாவு சத்து நிறைந்ததாக தான் இருக்கும். அதை கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம புரதச்சத்துக்காக பயிர், சுண்டல், முட்டை அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு, நார் சத்து அதிகம் இருக்கிற காய்கறிகள், பழங்களை அதிகமாக சேர்த்துக்கிறது மூலிமா நம்ம எல்லா க்ரானிக் டிசீஸஸுமே ப்ரிவென்ட் பண்ணலாம். அதாவது ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு, கிட்னி ப்ராப்ளம் எல்லாமே வராமல் தவிர்க்கலாம்.